ஐந்து எது? ஐம்பொறி. இப்பொழுது ஐந்து என்ற சொல்லை திருவள்ளுவர் எவ்வாறு கையாண்டிருக்கிறார் என்று திருக்குறளில் தேடினால் சில இடங்களில் அவர் சொன்னால் ஒழிய நமக்கு ஐந்து என்ன என்று தெரியாத இடங்களில் ஐந்தை விரித்து ஐந்து என்ற தொகைச்சொல் தருகிறார். ஐம்பொறிகளை குறிக்கும் பொழுது அவர் ஐந்து என்ற சொல்லாலேயே ஐந்து பொறிகளை காட்டுகிறார் இல்லையா? இந்த அடிப்படையில் பார்த்தால் ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்று சொல்லுகிற பொழுது அமைச்சனுக்கு ஐந்து பொறிகளும் மாட்சிமைப்பட்டிருக்க வேண்டும். ஐந்து பொறிகளில் ஒரு பொறி குறைபட்டிருந்தாலும் இன்றைக்கு செயற்படலாம். ஆனால் செயற்பாடு எவ்வளவு இடர்பாடு மிகுந்தது என்பதை நாம் உணரலாம். ஏன் திருதராட்டிரன் அரசை ஏற்கவில்லை? அவன் கட்பொறி இல்லாதவன் என்பதால் தானே. ஆகவே அமைச்சனுக்கு ஐந்து பொறிகளும் இருக்க வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும். ஐந்து பொறிகளையும் தூய்மையாகவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஐந்து பொறிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய பெண்ணின்பத்தை நாடி எத்தனை பெரும் அரசியல் தலைவர்களெல்லாம் அயல் நாட்டில் வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த குறளில் ஐந்து அங்கே வள்ளுவரால் ஐந்து பொருள்கள் சொல்லப்படவில்லை, நான்கு பொருள்களை சொல்லி ஐந்து பொறிகளும் அவற்றோடு மாட்சிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்வதால் தான் உடன் என்றும் ஒடு என்றும் அந்த பிரிவை உணர்த்தக்கூடிய உருவுகளை கையாண்டிருக்கிறார். வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையொடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. இந்த உரையை நான் எழுதிய பின்னர் இப்படி யாராவது உரை எழுதியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தேன். கடவுள் மறுப்பு என்ற தளத்திலிருந்து உரை எழுதியவர் புலவர் குழந்தை அவர்கள். அவர் ரொம்ப அறிவாளி. ஆனா அவரை அறிவை மதிக்கிற அளவுக்கு என்னால் அவருடைய கருத்துக்களோடு ஒத்து போக முடியவில்லை. அவர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார், நூற்பாக்களை மாற்றி மாற்றி ஒரு புதிய ஏழையே உருவாக்கி இருக்கிறார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையில் சமய மறுப்பு தளத்தில் நின்று கொண்டு புத்தேளிர் என்பதற்கெல்லாம் புதிய புதிய விளக்கம் தருகிறார். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த ஒரு குறளில் ஐந்துடன் மாண்டது அமைச்சு என்பதற்கு ஐந்து பொறிகள் என்று மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணம் தரவில்லை. ஆனால் நமக்கு முன்னேயே ஒருவர் இந்த குறளுக்கு விளக்கம் தெரியாமல் தேடி தேடி அலைந்து ஐந்து பொறிகள் என்று கண்டிருக்கிறாரே என்று அந்த கடவுள் மறுப்பாளரையும் நான் கைகூப்பி தொழுதேன். திருக்குறளுக்கு உரை காணுகிற பொழுது இன்னும் அப்படி பல உரைகள் காணலாம், அதற்கு வாய்ப்பு உண்டு. பலர் உரை கண்டு விட்டார்களே என்பதால் நாம் புதிய சிந்தனையை அதில் பாய்ச்சாமல் இருக்க தேவையில்லை. எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை உண்டு, அதற்குள்ளே தான் உரை எழுதியிருப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது இரா அரவேந்தன் அவர்கள் வரலாற்றியல் நோக்கில் குறுந்தொகை உரைமரபுகள் என்பது பற்றி பேசுவார்கள். அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய மரபு என்று பேசுகிறோம், இலக்கண மரபு என்று பேசுகிறோம், அதுபோன்று உரை மரபு என்றும் பேச முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்திற்கு எழுதப்பட்ட உரைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வகுக்க முடியும். இந்நிலையில் குறுந்தொகைக்கான உரைகளை மரபாக்கி தருகின்றது இக்கட்டுரை. உரைகளுக்கிடையே உள்ள வேறுபாட்டையும் அந்த வேறுபாட்டினுடைய தொடர்ச்சி, நீட்சி அல்லது மீள் ஆளுகை இவற்றை அடிப்படையாக கொண்டு இக்கட்டுரை குறுந்தொகைக்கான உரையை மரபுகளை வரையறுக்கின்றது. இதுவரை 1915 இருந்து இன்று வரை 26 உரைகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் இடம்பெறுகின்ற மரபுத்தன்மையாக அல்லது மரபுகளாக 6 வகைப்படுத்தலாம். 1, வடிவ நிலையில் வேறுபடுத்தி பார்க்க இயலுகின்றது. 2, பாட வேறுபாட்டை கருத்தில் கொள்கின்ற நிலையில் பார்க்க முடிகின்றது.
3 உரையாக்கத்தில் இடம்பெற்றுள்ள அலகு பயன்பாட்டை அடிப்படையாக கருத முடிகின்றது. 4 பொருள் கொள்ளும் நிலைமுறை, அதாவது கிடந்தாங்கு சொல்லுதல், கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் என்னும் நிலையில் பார்க்க முடிகின்றது. 5 ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு அல்லது தொடருக்கு பொருள் விளக்கம் அளிக்கின்ற நிலையில் இருக்கின்ற வேறுபாட்டு அடிப்படையில் மரபை வகுக்க முடிகின்றது. 6 வாசிப்பவருடைய மனநிலைக்கு ஏற்ப சொற்களுக்கான பொருள் விளக்கம் அளிக்கின்ற முறையில் இருக்கின்ற வேறுபாட்டின் அடிப்படையில் வகுக்க முடிகின்றது. இவற்றில் ஒன்றிற்கான சமூக வரலாற்று பின்புலத்தை மட்டும் இங்கு சொல்லுகின்றேன். ஏனையவற்றை வகைப்படுத்தி மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். வடிவ நிலையில் என்று பார்க்கும்போது உரைநடையில் எழுதியவர்களும் இருக்கின்றார்கள், மறு கவிதையாக்க நிலையில் எழுதியவர்களும் இருக்கின்றார்கள். உரைநடை வடிவில் எழுதியவர்களில் முழு நூலுக்கு எழுதியவர்களும் இருக்கின்றார்கள், பகுதி அல்லது ஒரு சில பாடல்களுக்கு எழுதியவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று கட்டுடைத்து கோத்தல் என்ற நிலையில் எழுதியவர்களும் இருக்கின்றார்கள். இதே நிலைப்பாட்டை மறுகவிதையாக்க வடிவத்திலும் நம்மால் காண முடிகின்றது. 2 மூலபாடத்தை கருத்தில் கொண்டு உரை வரைதல் என்ற ஒரு நிலையில் சௌரி பெருமாள் அரங்கன், ராமரத்னம் ஐயர், சாம்பசிவ சர்மா, உவேசா, சண்முகம் பிள்ளை இவர்கள் மட்டும்தான் மூலபாடத்தை அடிப்படையாக கொண்டு உரை வகுத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் மூலப்பாடத்தை கருத்தில் கொள்ளாமல் தான் உரை வகுத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலும் நம்மால் விரிவாக மரபுகளை வகுக்க முடியும். அதற்கு அடுத்து அலகுகள் அடிப்படையில், அலகு என்றால் ஒரு பாடலுக்கான உரை விளக்கம் அளித்தலில் பொழிப்புரை இருக்கின்றது, விளக்க உரை இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் உள்ளுரை சுட்டுதல், இறைச்சி சுட்டுதல், பயன் சுட்டுதல், இதுபோன்று ஏறக்குறைய 27 வகையான அலகுகளை இந்த உரையாசிரியர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். இவற்றினுடைய அடிப்படையிலும் நாம் உரை மரபுகளை வகுக்க முடியும். அதற்கு அடுத்து பொருள் விளக்கம் அளிக்கும் முறையின் அடிப்படையிலும் வகுக்க முடியும். 1 பொழிப்புரையை மட்டும் சொல்லுகின்ற மரபு, 2 கொண்டு கூட்டி சொல்லுகின்ற மரபு, 3 கிடந்தாங்கு எப்படி பாடல் இருக்கின்றதோ அப்படியே சொல்லுகின்ற மரபு, 4 முன் உள்ள உரைகளை தழுவிக்கொள்ளும் மரபு என்று வகுத்து இம்முறையை சொல்ல முடியும். அதற்கு அடுத்து சொல்லை தொடரை வகைப்படுத்தி அல்லது அவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை சொல்லுகின்ற நிலையில் பொருள் விளக்கம் அளிக்கும் நிலையில் உள்ள வேறுபாடு, திணை, கூற்று, மூலபாடம் என்று பல்வேறு நிலைகளில் இந்த நிலையிலும் நம்மால் மரபு வகுத்து செல்ல இயல முடியும். இறுதியாக வாசிப்பு மனநிலை, இதை மட்டும்தான் இங்கு விளக்க வருகின்றேன். வரலாற்றியல் நோக்கில் என்று சொல்லப்பட்டதால் அதை மட்டுமே இங்கு விளக்க முனைகின்றேன். 1 சங்க இலக்கிய பாடல்களை சங்ககால, சமகால, அன்றாட நிகழ்வுகளாக கருதி விளக்குகின்ற மரபு. இதற்கு நேர் எதிர்நிலையில் இல்லை, அது ஒரு படைப்புதான் என்று கருதுகின்ற மற்றொரு மரபு. இதற்கு அடுத்து மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். சங்க இலக்கியங்கள் பதிப்பிக்க பெற்ற சூழலில் பக்தி இலக்கியம் வழக்கில் இருந்தது. இந்த பக்தி இலக்கிய பின்புலத்தில் வாசித்திருக்கின்றார் சாம்பசிவ சர்மா, உவேசா, சௌரி பெருமாள் அரங்கன், ராமரத்னம் ஐயர்,